கிச்சன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் 3 பார்க்கலாமா? சிங்கம் படம் மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு என்னம்மா இத்தனை பார்ட் போடுற அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிலர் எங்க வீடியோ ரெனோவேட் பண்ண போறோம், ஸோ கபோர்ட் உள்ளவும் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருந்து பார்க்கலாம். இங்க வந்து அரிசி பக்கெட்டும் ஒரு பேஸ்கெட்டும் இருக்கு. இதுல வந்து சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். இதுக்கு பக்கத்துல சிலிண்டருக்காக ஒரு டோரு, வேணும்னா ஒரு சின்ன பக்கெட் அங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ் கீழே இங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்க ஷெல்ஃப்ல ஃபுல்லா பிளேட், அதுக்கப்புறம் கரண்டி அதெல்லாம் வச்சிருக்கோம். கீழே வந்து வெஜிடபிள் போடுறதுக்காக 3 ட்ரே வச்சிருக்கோம். இதுக்கு பக்கத்துல சிங்க் ஏரியா, இங்க வந்து ஒரே ஒரு டோர் போட்டுட்டு டஸ்ட்பின் மட்டும் அங்க இருக்கு. இங்க ஷெல்ஃப் சைடு வந்து சிங்க் இருக்கிறதுனால 3 டோரா போட்டுட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 ஷெல்ஃப் வந்து மசாலா பாக்ஸ், பருப்பு அது மாதிரி வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இந்த ஸ்பைசஸ் செட்டு மெயினா ஸ்பேஸ் சேவிங்காக வாங்கினது. தனித்தனியா ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு வைக்காம எல்லாமே ஒண்ணா வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து 360 ரொட்டேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கும் வந்து லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்க இந்த 2 ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற இடம். லாஸ்டா இங்க சிங்க் பக்கத்துல இருக்க இந்த டோர், இங்க வந்து டேப் இருக்கிறதுனால டேப்பை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு தான் இந்த டோரை ஓபன் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ட்ராலாம் கூட போட்டிங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் போடல. இது ரொம்பவே சின்ன கிச்சன்றதுனால எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.